தமிழ்நாட்டில் thousands ஆஃப் பிஸ்னஸ் ஒன்று டெய்லியும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தா ப்ராஃபிட் இல்லை, ஸ்டாஃப்லாம் சீட் பண்ணுறாங்க, ஸ்டாக் மிஸ்டேக் ஆகுது, அக்கௌண்டிங் கரெக்டாக இல்லை. பட் ஒரு கேள்வி கேட்கணும், என்னன்னா இஆர்பி எப்படி யூஸ் பண்ணுறது, அப்புறம் வந்து இஆர்பி யூஸ் பண்ணுறது கேட்கணும். இஆர்பினா என்ன, வாட் இஸ் த ரியல் ப்ராப்ளம் த டெஸ்ட், அதை பற்றி ஒரு ட்ரூத் சொல்லுங்களா நீங்கள். கஸ்டமர் வந்து ஃபுல்லாக வந்து இப்போது மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ் இங்கே தமிழ்நாட்டில் வந்து 80% ஆஃப் த பிஸ்னஸ் வந்து சூப்பராக போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 80% ஆஃப் த பிஸ்னஸ் வந்து போயிட்டுருக்கிற முதல்ல என்ன அவங்க மேஜர் தப்பு பண்ணுறாங்கன்னா, ஒரு எக்ஸல் ஷீட்லேயே வந்து 50 கோடி ரூபா பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஓகே, 50 கோடி ரூபா பிஸ்னஸ் எப்படி வந்து எக்ஸல் ஷீட்டில் வந்து ரன் பண்ண முடியும்? ஐடியா புரியுதா உங்களுக்கு? புரியுது சார். ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் லைக்லி ஒரு இஆர்பி இம்ப்ளிமெண்டேஷன் வந்து கண்டிப்பாக வேணும். இஆர்பி இல்லைனா வந்து ஒரு டிரைவர் வந்து ஜஸ்ட்டு டிரைவர் சீட்டில் உட்காந்துக்கிட்டு வண்டி ஓட்டிகிட்டு போகிற மாதிரி, ஆனால் கண்ணை வந்து கட்டிக்கிட்டு வண்டி ஓட்டிகிட்டு போகிற மாதிரி. ஸோ நம்ம இவங்களுக்கு வந்து இஆர்பி ஏன் தேவை அப்படின்றது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக இருக்குது இவங்களுக்கு. ஃபஸ்ட்டு நான் வந்து பிரேக் டவுன் பண்ணுறேன் இஆர்பினா என்னன்னு சொல்லிட்டு. ஓகே சார். என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது சிம்பிளாக வந்து ஒரு இன்வாய்ஸ் போடுறது, ஒரு ஸ்டாக் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, ஒரு இன்வென்ட்ரி கண்ட்ரோல் எடுக்கிறது, இதுலேருந்து அவங்க ஆரம்பிக்கலாம். சிம்பிள் மாடியூலாக வந்து அவங்க பில்ட் பண்ணலாம். ஸோ ஒரு ஹோல் சிஸ்டமைஸ்டு கண்ட்ரோலாக வந்து வச்சுக்கிறது தான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி வந்து இஆர்பி, ரைட்? இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா thousands ஆஃப் பிஸ்னஸ் ஓனர்ஸ், நான் முன்னாடி சொன்ன மாதிரி இஆர்பி வந்து ஒரு அகாமடேட் பண்ணுறதே வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது அவங்களுக்கு. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களா நான் என்ன சொல்கிறேன்னு? புரியுது சார். ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவங்க அகாமடேட் பண்ணுறது வந்து தேர் குட் பி மெனி ரீசன்ஸ். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாஃப்லாம் வந்து சொல்லுவாங்க சில சமயத்தில் வந்து இஆர்பி வந்து வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஐடியா இருக்கா ஏன் ஸ்டாஃப் வந்து அந்த மாதிரி சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு? அவங்க தப்பிக்கிறதுக்காகவா ஏதாவது பர்பஸ் இருக்கும்? அஃப்கோர்ஸ் அவங்க தப்பிக்கிறதுக்கு சொன்னாங்க, வேறு என்னதுக்கு சொல்லுவாங்க அவங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஆர்பி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சிஸ்டமைஸ் ஆகிடும் இல்லை எல்லாமே. ஆமாம். அதுக்கப்புறமேட்டு ஒன்ஸ் சிஸ்டமைஸ் ஆகிட்ட பிறகு அவங்களால என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஃபுல் கண்ட்ரோல் வந்து பிஸ்னஸ் ஓனருக்கு போயிடும். அந்த ஒரு ரீசன் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு இப்போது சில பேர்லாம் வந்து நிறைய திருடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அக்கௌண்ட் செக்ஷனில் வந்து நிறைய மணி மேனிப்புலேஷன்லாம் பண்ணுவாங்க. ஓகே, அதெல்லாம் எப்படி பண்ண முடியும்? கரெக்டு. ஸோ அந்த ஒரு ரீசன் கோசம் இஆர்பி வேணாம்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இதுதான் இப்போது இஆர்பியில் வந்து கொஞ்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து புரிய மாட்டேங்குது அது ஒரு பிஸ்னஸ் பிரெயின்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே, எப்படி பிஸ்னஸ் பிரெயின்னு வந்து ஒரு ஐடியா இருக்கா? ஐடியா இல்லையே. பிஸ்னஸ் பிரெயின்ன்றது நீங்கள் சொல்கிற மாதிரி இஆர்பி வந்து ஒரு பிஸ்னஸ் பாஸ் வந்து கரெக்டாக வந்து எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றீங்க. அது எப்படி ஐடியாவாக மாறும்? அது இப்போது பிஸ்னஸ் பிரெயின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிப்போர்ட், ஃபைனல் ரிப்போர்ட்டை வந்து ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. ஃபைனல் ரிப்போர்ட்டில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் எனக்கு வந்து என்ன ப்ராஃபிட்ஸ் வந்துச்சு, என்ன எக்ஸ்பென்ஸ் ஆச்சு, அதோட சேல்ஸ் என்ன, அது எல்லாத்தையுமே வந்து கியூமுலேட்டிவாக வச்சு எவ்வளோ டேக்ஸ் கட்டணும் நம்ம, அந்த டேக்ஸுக்கு அப்புறமேட்டு நமக்கு வந்து ப்ராஃபிட் மார்ஜின் எவ்வளோ ஆச்சு, பேலன்ஸ் ஷீட் எவ்வளோ போட்டோம் நம்ம, ஓகே லைபிலிட்டி வர்சஸ் அசெட்டினா, இது எல்லாமே வந்து ஒரு செக்மெண்ட்டில் பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. ஓகே, அந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம வந்து எப்படி இந்த நம்பர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு கொண்டு வரீங்க நீங்கள்? அந்த காலத்தில் வந்து புக் இருந்தது, புக்ஸில் வச்சு மெயின்டைன் பண்ணாங்க. அதுக்கப்புறமேட்டு தனித்தனியாக வந்து ஒரு சிஸ்டம் வந்தது, டேலி மாதிரி சிஸ்டம்லாம் வந்து அக்கௌண்ட்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணுறது. இப்போ வந்து என்ன மாதிரி சிஸ்டம்லாம் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாஸ் பேஸ்ட் சிஸ்டம். சாஸ்ன்றது வந்து சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ். ஊடு வந்து ஒன் ஆஃப் த பைனியராக வந்து அவங்க இருக்காங்க இந்த பர்டிகுலர் இதில். அதனால வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மேஜர் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒன் ஆஃப் த அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து யூனிஃபைடாக வச்சுருக்காங்க. ஹோல் சிஸ்டமே வந்து யூனிஃபைடாக வச்சுருக்காங்க. ஓகே, யூனிஃபைடாக வச்சுருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கக்கிட்ட வந்து மார்க்கெட்டிங் டூல்ஸ் இருக்குது, சேல்ஸ் டூல்ஸ் இருக்குது,
அப்புறம் இன்வென்ட்ரி கண்ட்ரோல் டூல்ஸ் இருக்குது, மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல் டூல்ஸ் இருக்குது, ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல் டூல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நான் ரிப்போர்ட்ஸ் வந்து அதுலேருந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு உண்டான ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய வந்து அவங்க வச்சுருக்காங்க. அந்த பர்டிகுலர் ரீசன்ஸ்னால வந்து அவங்க வந்து யூனிஃபைட் சிஸ்டமாக வந்து தேடுறாங்க. இது வந்து ஜோஹோ மாதிரி தான். ஓகே, ஆனால் இப்போ எனக்கு ஒரு கேள்வி வருது. இப்போது நீங்கள் இவ்வளோ ERP சாஃப்ட்வேர் சொல்கிறீங்க, எது தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு, அது ஏன்? இப்போ ERP சாஃப்ட்வேர்னு எடுத்துக்கும் போது ஒவ்வொரு பிஸ்னஸும் வந்து ஒவ்வொரு டைப்பாக இருக்கும். அதனால் வந்து நம்ம மோஸ்ட் லைக்லி அதை வந்து கஸ்டமைசபிளாக வந்து எது நமக்குன்னு சொல்லிட்டு சூட்டபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு சில பிஸ்னஸ் ஓனர்ஸ் வந்து திங்க் பண்ணுவாங்க. சில பேர் வந்து இருக்கிறது போதும், எனக்கு வந்து ஜஸ்ட் ஆஸ்டிஃப் அதை அப்படியே நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நினைப்பாங்க. சில பேர் பட்ஜெட் ஓரியன்டாக நினைப்பாங்க. சில பேர் பட்ஜெட்டையும் தாண்டி எனக்கு வந்து ரொம்ப ரொபஸ்ட் சிஸ்டம் வேணும், டீப்பாக இன்டெகிரேட்டடாக கிரானியுலராக உள்ளே போயிட்டு எனக்கு வந்து ஒரு மாதிரி ரொபோட் சிஸ்டம் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து SAP. ஒரு சிம்பிள் சிஸ்டம் வேணும் அப்படின்றவங்களுக்கெல்லாம் வந்து ஊடு ஜோஹோ போதும். அதை விட சிம்பிள் சிஸ்டமாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு ஊடுவில் வந்து ஃப்ரீமியம் மாடல் ஒன்று இருக்குது. ஓகே, அது ஃப்ரீயாகவே வந்து அவங்க தராங்க. ஜஸ்ட் ஏதாவது ஒரு ஆப் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி ஜோஹோவிலையும் வந்து ஃப்ரீமியம் மாடல் இருக்குது. ஏதாவது வந்து ஒரு ஆப் வந்து ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். சில நம்பர் ஆஃப் அக்கௌண்ட்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு விஷுவலைசேஷன் வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. கஸ்டமர்ஸ்க்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்டிங் த வாட்டர்ஸ். ஓகே அவங்க வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம பிஸ்னஸ்க்கு வந்து இது சூட் ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனால கஸ்டமர்ஸ் வந்து கண்டிப்பாக இப்போது யாராவது வந்து ஊடு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்கனாலோ, இல்லாட்டி ஜோஹோ எடுக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்கனாலோ, நம்மளை மாதிரி ஒரு தேர்ட் பார்ட்டி கன்சல்டன்ட் கிட்ட வந்து அவங்களோட ஐடியாஸ் என்ன, அவங்களோட ரெக்கமெண்ட்ஸ் என்னன்னு சொன்னாங்கன்னா, நம்ம ஈஸியாக அதை வந்து கால் பண்ணி அவங்களோட ரெக்கமெண்ட்ஸை கேதர் பண்ணி நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் போட்டு டெமோ காட்டலாம். ஓகே, ஸோ இது மூலிமா அவங்க எவ்வளோ வந்து பணத்தை சேவ் பண்ணலாம், பணம் எப்படி மோஸ்ட் லைக்லி வந்து நிறைய சம்பாதிக்கலான்றது கூட வந்து நம்ம கொண்டு போகலாம். ஸோ இப்போது பீப்புள்ஸ் வந்து எல்லாருமே வந்து ERP சில டைம் வந்து அவங்களுக்கு வந்து ஃபியர் பண்ணுறாங்க, அது எடுக்கிறதுக்கே பயப்படுறாங்க. அது ஏன் ரீசன் தெரிஞ்சுக்கலாமா? ERP வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய லேர்னிங் கர்வ் இருக்குது, லேர்னிங் ப்ராசஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த லேர்னிங் ப்ராசஸை வந்து ஒன்று அடாப்டபிலிட்டிக்கு கொண்டு வர்றது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ரெண்டாவது, நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து குழப்பி விட்ருவாங்க ஆர்கனைசேஷன்லே பிஸ்னஸ் ஓனர்ஸை. ஏன் வந்து குழப்பி விடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு அவங்க கற்றுக்கணும். ஒரு ஆனஸ்ட்டாக வந்து யாராவது இருந்தாங்கன்னா கூட ERP வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க கற்றுக்கணும். அதுக்கும் மேலே அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது போல் வந்து ஏதாவது ஒரு மேனிப்புலேட் பண்ணிகிட்டு இருக்காங்கனாலோ, இல்லை காசு வந்து ஹேண்ட்லிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்கனாலோ, இல்லாட்டி மேபி தேர் குட் பி அ ரீசன் வேர் தே ஹாவ் சப்ஸ்டன்ஷியல் இன்னர் பெனிஃபிட். அது வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து வேரியபிளாக இருக்கும். அது நம்மளால சொல்ல தெரியல இப்போது. பட் அந்த இன்வேரியபிள் இது கஸ்டமைசேஷன் வந்து சொல்ல தெரியலன்றது வந்து ப்ராசஸ் மீனிங் கிடையாது. அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் நிறைய லூப் ஹோல்லாம் இருக்கும். ஒரு ப்ராசஸ்ன்னும் போது, அந்த ஒர்க் ஃப்ளோன்னும் போது நிறைய லூப் ஹோல் இருக்கும். எவ்ரி பிஸ்னஸ், எவ்ரி டொமைன் ஹேஸ் திஸ் ப்ராப்ளம். அது வந்து உள்ளார போயிட்டு வேலை செஞ்சு பார்த்து அந்த அவங்களோட ப்ராசஸோட அடாப்டபிலிட்டியை பார்த்தா தான் நமக்கு தெரியும். கரெக்ட். அப்போது ஃபைனல் மெசேஜ் நான் உங்களுக்கு, ERP வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஓடோவில் பார்த்தீங்கன்னா நோக்கியா யூஸ் பண்ணாங்க, ஃபோர்டு யூஸ் பண்ணுறாங்க, நிறைய பெரிய பெரிய கம்பெனி தான் நினச்சின்னு இருக்கிறாங்க. ஸோ சின்ன கம்பெனிலாம் யூஸ் பண்ண முடியாதா? கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ண முடியும். சின்ன கம்பெனியை வந்து பார்த்தீங்கன்னா உடு வந்து மோஸ்ட் லைக்லி வந்து பார்த்தீங்கன்னா மிட் சைஸ் மார்க்கெட்டுக்கு தான் அவங்க வந்து டார்கெட்டே பண்ணுறாங்க. ஓகே, இந்தியன் கஸ்டமர்ஸ் வந்து 100% வந்து அடாப்டபிலிட்டி கொண்டு போகலாம். மோஸ்ட் ஆஃப் த எனி இண்டஸ்ட்ரி, ஃபார் எக்ஸாம்பிள் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா கார் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியிலேருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் டொயோட்டோ வந்து பெரிய கஸ்டமர்ப்பா உடோவுக்கு. பட் அட் த சேம் டைம் ஒரு ஜஸ்ட் அண்ணாச்சி கடையில் போயிட்டு
ஒரு உடு சாஃப்ட்வேர் வந்து பிஓஎஸ்ல வந்து ரன் பண்ணுறதையும் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, அவங்க வந்து என்ன வச்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸிங் வச்சுருப்பாங்க, ஹெச்ஆர் மாடியூல் வச்சுருப்பாங்க, இன்வென்டரி வச்சுருப்பாங்க, பிஓஎஸ் வந்து ரன் பண்ணிக்குவாங்க, பாயிண்ட் ஆஃப் சேல் வந்து ரன் பண்ணிக்குவாங்க. இது வந்து அவங்க அந்த மாதிரி வந்து ஒரு பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ் வந்து அவங்க பண்ணுறாங்க, ஊடுல பண்ணுறாங்க. தேவைப்படுறவங்க வந்து டெஃபினட்டாக வந்து இதை வந்து அசஸ் பண்ணணும். இஆர்பின்றது வந்து இட் இஸ் ரியலி அ பிரெயின் ஆஃப் அ பிஸ்னஸ் நவடேஸ். அதை கண்டிப்பாக அடாப்டபிலிட்டிக்கு கொண்டு வரணும். எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நம்ம ஒரு காலத்தில் ஃபோன் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லையா? எப்படி கஷ்டப்படுறோம் நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு ஹேண்ட்ஹெல்டு மொபைல் இருந்தது, அதுக்கப்புறம் டச் ஃபோன் போகும்போது ஊறப்பட்ட ஆப்ஸ் வந்தது. ஆமாம், எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. என்னடா இது ஊறப்பட்ட ஆப்ஸ் இருக்குது, ஒன்று தொட்டா வந்து ஒன்று வருது, இன்னொன்று தொட்டா இன்னொரு ஸ்க்ரீன் மாறுது, எந்த ஸ்க்ரீனில் என்ன இருக்குதுன்னு எதுவுமே தெரியாமல் இருந்தது. அப்படி தான் இருக்கும். until you learn, that's how it is going to be. But once you have learned, it will come into perspective. கரெக்டான பெர்ஸ்பெக்டிவ் வந்துடும். அந்த பெர்ஸ்பெக்டிவ்னால 2 விஷயம் நம்ம வந்து இருக்குது. ஒன்று ஸ்ட்ரிக்ட் மெயின்டெனன்ஸ் அண்ட் சிஸ்டம் கண்ட்ரோல் உங்கள் பிஸ்னஸை கொண்டு வந்தலாம். 2வது வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி. கண்டிப்பாக ப்ராஃபிட்டபிலிட்டிக்கு வந்து ஒரு ஸ்கோப்பான வந்து வேல்யூ இருக்குது இதில். ஓகே சார். ஓடு மென்பொருள் தளத்தை நீங்கள் உடனடியாக பெற எங்கள் மொபைல் நம்பரை தொடர்பு கொள்ளவும். உங்கள் பிசினஸின் லாபத்தை இரட்டிப்பாக்கவும்.